நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டீலிங் போட்டுட்டோம். என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா, நானும் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், அவங்களும் எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது. என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. அவனோட அக்கவுண்ட்ல இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியாது. ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுனால. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட எதுவும் மறைக்கிறதே இல்ல, இந்த இன்னொரு போனை தவிர. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் இல்ல 10 இயர்ஸா உங்க அக்கவுண்ட் ஒருத்தன் யூஸ் பண்றாங்க, அப்படியே பழகி போச்சு சார். யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியே நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணும்ங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும், மொத்தத்துல எங்களை சுத்தி சுத்தி வரணும். நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ வாட், உங்க அடிமை இல்லையே. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். சின்ன சண்டையா தான் இருக்கு, போதும் போயிடலாம், முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலான்னு டைரக்டா சொல்லாம நான் வீட்டுக்கு போறேன். வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு, மாத்தா வீட்டுக்கு கிளம்பு. அத சொல்லும் போது அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து சரி சாரி சாரி சொல்லிட்டு கேட்பாங்க. சோ அதனால அது ஒரு பிளாக்மெயில் மாதிரி. எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. எல்லாருமே போயிடலாம் தான் சொல்றாங்க. என் ஒய்ஃப் என்ன 2 மாசம் விட்டு போயிட்டாங்களா? 2 மாசம் விட்டு போயிட்டாங்க. ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டா. போயிட்டாங்களா? 2 மாசம் விட்டு போயிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்தேன். பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிடையாது, ஒரு நாளைக்கு 3 டைமாவது 4 டைமாவது அந்த வார்த்தை வந்துடும். 4 வார்த்தை பேசினா அவங்க 2 வார்த்தை சண்டையில் தான் வரும். வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நீங்க நினைக்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு ஆட்பாடாட்டியும் கூட அவர் உங்க கூட தான் வாழணும்னு நினைக்கிறாரு. ஒன்னு சொல்ற, பொண்ணுங்க விட்டு கொடுத்து போல, பசங்க துட்டு கொடுத்து போயிடுவானுங்க. இல்ல சார், இப்போ பெர்மிஷன் வந்து கேட்பாங்க வெளியே போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இவன் மட்டும் வெளியே போய் ஜாலியா இருக்கானே, இவன் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு உடனே கால் பண்ணி எப்ப வரீங்க இப்பதான் வீட்டுல இருந்தே கிளம்புனா, இப்பதான் உனக்கு பாய் சொல்லிட்டு போனேன், எனக்கு போர் அடிக்குது, உங்க வீட்டுல தனியா இருக்கவா, நான் இங்க வந்திருக்கேன். இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம்மா. அவரை வந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, நீ அதுக்குள்ள வரவே மாட்டீங்களே. அதே பிளாக்மெயில் சார். அவர் உங்க மேல உயிரா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு சிரிச்சிட்டு இருப்போம். ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? லைட்டா தெரியும் நம்ம ஃபிளாஸ்க் இருக்குல்ல சார், ஃபுல் ஃபிளாஸ்க்லயும் வந்து தண்ணி இருக்கு, எடுத்து மண்டையில இங்க அடிச்சிட்டாங்க. ஏமா 4 தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சார், ராஸ்கல் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா சார்.